ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். இதோட விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது தியரி ஆஃப் மிஷின்ஸ் ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் இசி இன் டிஓஎம். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் இசி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோன விகாஸ். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. அதெல்லாம் இந்த கியூஆர் கோட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டிருக்கோம். இந்த கியூஆர் கோடில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜோன விகாஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் மெம்பர் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த தியரி ஆஃப் மிஷின்ஸில் இருக்க எல்லா வீடியோஸுமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது மூலம் சிலபஸ் என்ன இருக்குன்னு சொல்லி கூட பார்த்துடலாம். ஸோ சிலபஸில் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மிஷின்ஸ் சப்ஜெக்ட் கோடு வந்து ME 3491. இது ரெகுலேஷன் 2021 சப்ஜெக்ட். ஸோ இது கிரெடிட் வந்து 3 கிரெடிட் இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து கேஒஎம் டிஎம் இருந்ததை மொத்தம் 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம். இப்போ யூனிட் 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மெக்கானிசம்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. யூனிட் 2 வந்து கியர்ஸ் அண்ட் கியர் ட்ரெயின்ஸ். யூனிட் 3 ஃப்ரிக்ஷன் இன் மிஷின் எலமெண்ட்ஸ். யூனிட் 4 ஃபோர்ஸ் அனாலிசிஸ் அண்ட் யூனிட் 5 பேலன்சிங். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா டைம் இல்லாதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் சிலபஸோட படித்து பாருங்கள். உங்களுக்கு சிலபஸ் தெரியும்னா சிலபஸ் காமிக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய காலேஜ் அட்டானமஸாக மாறிக்கிட்டு இருக்குது. அட்டானமஸாக மாறி இருக்கும். அவங்களுக்கும் தியரி சப்ஜெக்ட் இருந்திருக்கலாம். தியரி மிஷின் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் கூட ரொம்ப மாறி இருக்கும். ஸோ இது அட்டானமஸ் காலேஜ்லேயோ டீம்டு யூனிவர்சிட்டிலையோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி மிஷின்ஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சிலபஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்கள் சிலபஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதே சிலபஸ் தான் இருக்குது. அதாவது எக்ஸாக்ட்லி ஒரு 90% ஆஃப் சிலபஸ் மேட்சாக இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ 90% ஆஃப் சிலபஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு யூனிட் 1 லாஸ்ட்டாக சர்க்குலர் ஆர்க் அண்ட் டேஞ்சன்ட் கேம்ட் இருக்குது. உங்கள் சிலபஸில் இல்லாமல் இருக்கலாம். அது இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த உங்களுக்கு இப்போ பார்க்குற டாபிக்ஸ் எல்லாம் பெருசாக உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெகுலேஷன் 2021 இருக்கிற 4th செமஸ்டரில் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து தியரி ஆஃப் மிஷின்ஸ். சப்ஜெக்ட் கோட் ME 3491. சப்ஜெக்ட் நேம் தியரி ஆஃப் மிஷின்ஸ், ஷார்ட்டாக TOM அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட் 1 கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மெக்கானிசம்ஸ். இப்போ இந்த மெக்கானிசமில் நமக்கு 3 டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிசம்ஸ், செகண்ட் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன், தேர்டு கேம். இந்த 3 டாப்பிக்கில் ஏதாச்சும் 2 டாபிக் நீங்கள் கம்பல்சரி நல்லா படிக்கணும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டாபிக் சொல்கிறேன், இதில் ஈஸியாக சொல்கிறேன். கடைசியாக நீங்கள் எந்த டாபிக் படிக்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. இப்போ யூனிட் 1 பேஸ் ஆஃப் மெக்கானிசம்ஸில் கைனமெட்டிக்ஸ் பேர்ஸ் பற்றி 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 8 மார்க்லேயும் இந்த கொஷின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். 13 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, 8லேருந்து 10 மார்க் வரையும் கைனமெட்டிக்ஸ் பேர்ஸை பற்றி கிளாசிஃபிகேஷன் கேட்கலாம். அடுத்து இன்வர்ஷன்ஸ் உறுதியாக ஒரு கொஷின் வரும். 4 பார் மெக்கானிசம், ஒரு சிங்கிள் சைடு கிராங்க் செயின், டபுள் சைடு கிராங்க் செயின். இந்த 4 பாரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இன்வர்ஷன் இருக்கும். பீம் இன்ஜின், அப்புறம் வந்து வாட்ஸ் இண்டிகேட்டர் மெக்கானிசம், அப்புறம் கப்ளிங் லோக்கோமோட்டிவ், 3 இன்வர்ஷன் இருக்கும். இந்த சிங்கிள் சைடு கிராங்க் செயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 4 இன்வர்ஷன் இருக்கும். டபுள் சைடு கிராங்க் செயினில் ஒரு 3 இன்வர்ஷன் இருக்கும். ஸோ இன்வர்ஷன்ஸ் எல்லாம் படிக்கணும். இன்வர்ஷன்ஸ் போடும்போது டயக்ராம் கம்பல்சரி நீட்டாக இருக்கணும். அப்புறம் பாயிண்ட் டு பாயிண்ட் எழுதிக்கணும். இது யூனிட் 1 ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து 2 மார்க் என்ன கேட்கலாம் அப்படின்னா, மெக்கானிசம்னு என்ன கேட்கலாம், மிஷின்னு கேட்கலாம், இல்லை மெக்கானிக்ஸ்க்கும் மிஷினுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். இது அடிக்கடி கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் நம்ம கைனமெட்டிக் செயின்னா என்ன, கைனமெட்டிக் பேர்னா என்ன, அப்புறம் மெக்கானிசம்னா என்ன, எப்படி கைனமெட்டிக் செயின் வந்து மெக்கானிசம் மாறுதுன்றது கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம் 2 மார்க்கில். அப்புறம் யூனிட் 1 செகண்ட் பார்ட் வந்து வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். இது ஒரு ஜாமெட்ரிக்கல் அப்ரோச். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேல் பென்சில் இல்லாமல் இந்த டாபிக் அட்டன் பண்ணவே முடியாது. இந்த ஜாமெட்ரிக்கல் அப்ரோச்சில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஓரளவு வரைஞ்சா கூட உங்களுக்கு மினிமம் ஒரு 6லேருந்து 7, 8 மார்க்ஸ் வரைக்கும் கொடுக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஓரளவு நல்லா வரைஞ்சிங்க அப்படின்னா 10க்கு மேலே கூட கொடுப்பாங்க. அதனால் ஈஸியாக மார்க் வாங்குற ஒரு டாபிக்னால் உங்களுக்கு ஜாமெட்ரிக் அப்ரோச் எப்போதுமே வந்து மார்க்ஸ் அள்ளி தரும். அதனால் ஜாமெட்ரிக் அப்ரோச் நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கணும். 2 ஜாமெட்ரிக் அப்ரோச் இருக்குது யூனிட் 1. ஒன்று வெலாசிட்டி ஆக்சலரேஷன், இன்னொன்று கேம். ஸோ உங்களுக்கு தியரியும் பார்த்தோம்னா இந்த யூனிட் 1 ஃபஸ்ட்டு பார்த்தது தியரி, இந்த இன்வர்ஷன்ஸ் கைனமெட்டிக் பேர்லாம் தியரி. அடுத்து நீங்கள் ப்ராப்ளம் மெடிக்கல் வரும்போது ரெண்டுமே ஜாமெட்ரிக்கல் அப்ரோச்சாக இருக்குது, அனலிட்டிக்கல் மெத்தட் எதுவுமே இல்லை. இந்த வெலாசிட்டி ஆக்சலரேஷனில் நம்ம 4 பாருக்குரிய வெலாசிட்டியும் பார்க்கணும், ஆக்சலரேஷன் பார்க்கணும். சிங்கிள் சைடு கிராங்க் செயினில் இருக்கிற வெலாசிட்டி ஆக்சலரேஷன் பார்க்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் 4 பாரும் இல்லாமல் சிங்கிள் சைடு கிராங்க் செயின் இல்லாமல் இந்த வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பார்க்கணும். இப்போ 4 பார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பார் செயினில் இந்த இடத்துல சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சு வெலாசிட்டி கேட்பாங்க. இல்லை அதே 4 பாரில் வந்து லிங்க் எக்ஸாம் பண்ணி விட்டுட்டு கேட்பாங்க. அதேமாதிரி சிங்கிள் சைடு கிராங்க் செயினில்
இந்த பாயிண்ட்டில் சென்டர் பாயிண்ட்டை வெலாசிட்டி கேட்பாங்க, இல்லை சிங்கிள் கிராங்க் செயின்லையும் அந்த வேண்டர் லிங்க் எக்ஸ்எம்யூனிட்டி வெலாசிட்டி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிராங்க் செயின் எடுத்துட்டீங்க எடுத்தீங்கன்னா அதில் எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். வேறு என்ன கேட்கலாம்? அதில் வந்து 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். பேசிக் ப்ராப்ளம்ஸ் வந்து 2 மார்க்கில் வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் கேட்கலாம் ஜென்ரலாக. இது வெலாசிட்டி ஆக்சிலரேஷன். அடுத்து கேம்ஸ். இந்த கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேடியல் கேம் இருக்குது, ரேடியல் ஃபாலோயின் இருக்குது, ஆஃப்செட் ஃபாலோயின் இருக்குது. ரேடியல் ஃபாலோ, ஆஃப்செட் ஃபாலோ என்னையுமே நீங்கள் வரைஞ்சி பழகிக்கணும். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இந்த இதில் 4 மோஷன் இருக்குது. யூனிஃபார்ம் வெலாசிட்டி மோஷன், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், சைக்ளல் மோஷன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், ரிட்டார்டேஷன் மோஷன். இந்த 4 மோஷனில் இருந்துமே கொஷின்ஸ் கேட்கலாம். அதனால் இதான் கேட்பாங்க அதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. 4 மோஷனுமே நீங்கள் பார்த்துக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் வரையும் போது தெளிவாக பார்த்து வரைங்க என்ன மோஷன் கேட்குறாங்கன்ட்டு. சில சமயங்களில் வந்து கம்பைன் பண்ணி கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃப் வந்து யூவி, அதாவது மேலே போகுது இல்லையா, லிஃப்ட் ஆகும்போது யூவி இருக்கலாம், ரிட்டர்ன் ஆகும்போது யூஏஆர் இருக்கலாம். இந்த மாதிரி இது வச்சு கேட்கலாம். ஸோ யூவி அப்படின்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி, எஸ்ஹெச்எம்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ உங்கள் கொஷினில் வந்து யூவின்னு கொடுக்கலாம், இல்லை ஃபுல் ஃபார்ம் கொடுக்கலாம், இல்லை எஸ்ஹெச்எம் கொடுக்கலாம். சரிங்களா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பதில் எஸ்ஹெச்எம் கொடுக்கலாம். நீங்கள் கொஷினை பார்த்தோன்னே என்ன மாதிரி மோஷன் கொடுத்துட்டாங்க, ரெண்டையும் ஒரே மோஷன் இருக்குன்றதை பற்றி ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து நைஃப் எட்ஜ் ஃபாலோயர், ரோலர் ஃபாலோயர், ஃப்ளாட் ஃபேஸ் ஃபாலோயர், ஆஸ்லேட்டிங் ஃபாலோயர், 4 ஃபாலோயர் இருக்குது. இந்த 4 ஃபாலோயரில் நம்ம எதை படிக்கணும் அப்படின்னா இந்த 3 ஃபாலோயர் படித்தா போதும். நைஃப் எட்ஜ், ரோலர், ஃப்ளாட் பார்த்தா போதும். இந்த ஆஸ்லேட்டிங் ஃபாலோயர் பார்க்கணும் அவசியம் இல்லை, ரொம்ப கேட்க மாட்டாங்க. அதனால் டைப்ஸ் ஆஃப் ஃபாலோயர் கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்கலாம். 2 மார்க்கில் கூட டைப்ஸ் ஆஃப் ஃபாலோயர் கேட்கலாம். அப்போ நீங்கள் 4 ஃபாலோயும் எழுதணும். டைப்ஸ் ஆஃப் ஃபாலோயர் மோஷன் கேட்டாங்கன்னா இந்த 3 ஃபாலோயர், இந்த 4 ஃபாலோயர் மோஷன் எழுதிடணும். இதுதான் வந்து ரேடியல் கேம் பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு பேஸ் சர்க்கிள் வரையணும், கேம் ப்ரொஃபைல் வரையணும், ரேடியலாக ஆஃப்செட்டாக பார்க்கணும். ரெண்டுமே கேட்டுருக்காங்களாம் பார்க்கணும். ரேடியல் ஃபாலோயரும் கேட்டுருக்காங்க, ஆஃப்செட் ஃபாலோயரும். ஸோ ரேடியல் ஃபாலோயர், ஆஃப்செட் ஃபாலோ ரெண்டுமே கேட்டுருக்காங்களாம் பார்த்துட்டு எதை கேட்குறாங்கன்னு பார்த்து அதை வரையணும். ரெண்டுமே ஒரே புக்கில் ரெண்டுமே இருக்கும். ஒரே கொஸ்டினுக்கு ரேடியல் ஃபாலோயர் வரைஞ்சிருப்பாங்க, ஆஃப்செட் ஃபாலோயர் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதே ப்ராக்டிஸாக வரைஞ்சிங்கன்னா டைம் இருக்காது. ஸோ இந்த 3 டாப்பிக்கில் எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். டயக்ராம் நீங்கள் கண்டிப்பாக போகணும், பாயிண்ட் எழுதணும். அது செகண்ட் டாபிக் வந்து வெலாசிட்டி ஆக்சிலரேஷனோட கேம் ரொம்ப ஈஸி. நீங்கள் கேம் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரையலாம். வெலாசிட்டி ஆக்சிலரேஷனும் கஷ்டம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் இன்வர்ஷன்ஸ் படிங்க, அடுத்து கேம்ஸ் படிங்க, கடைசியாக டைம் இருந்தால் வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் பாருங்கள். அடுத்து யூனிட் 2 வந்து கியர்ஸ் அண்ட் கியர் ட்ரெயின். இதில் வந்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் வந்து அது ஒரு ஆஃப் வந்து கியர்ஸ்லேருந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 12 தான் வரும் கியர் அண்ட் கியர் ட்ரெயின். 12A வந்து கியர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா 12B வந்து கியர் ட்ரெயினில் இருக்கும். இப்போ கியரில் என்ன படிக்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். கியரில் கியர் டெர்மினாலஜி படிக்கணும். கியர் டெர்மினாலஜினா ஸ்பர் கியர் போட்டுட்டு அதில் போட்டிருப்பாங்க, ரெண்டம்லாம் வரைஞ்சிருப்பாங்க. இதில் நிறையா இது இருக்கும். நீங்கள் குறைஞ்சது ஒரு 13 கண்டிப்பாக படிச்சிருக்கணும். மாடுல்னா என்ன, டீத் வித்துனா என்ன, அரண்டம்னா என்ன, டிரம்னா என்னன்னு சொல்லி ஒரு இது மாதிரி நிறையா இருக்கும். அதில் குறைஞ்சது 13 படிச்சுக்கணும். நீங்கள் கியர் டெர்மினாலஜி உங்களுக்கு 30 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா ஒரு மார்க்குக்கும் ஒரு டெர்மினாலஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். அது என்னென்ன கேட்பாங்க ப்ராப்ளம்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் ரேஷியோ வச்சு கேட்கலாம். ஒரு நம்பர் ஆஃப் டீத் ஆன் பினியன் அண்ட் வீல் டு அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ் வச்சு ப்ராப்ளம் கேட்கலாம். இப்போ லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட், லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கேட்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங் வச்சு வரலாம். வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங் டியூரிங் என்கேஜ்மெண்ட்டு, டிஸ்என்கேஜ்மெண்ட்டு, லீவிங். அப்புறம் ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடிங் டு வெலாசிட்டி ஆஃப் ரோலிங். இது வந்து கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கியர்ஸில் இருக்கும். இது இல்லாமல் அடிஷனலாக ரேக் ஒரு ஆப்ஷனுக்கு ரொம்ப கேட்க மாட்டாங்க. நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா ரேக் பற்றி படிங்க. இல்லை நம்ம கொடுக்குற டாபிக் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்துடும் கியர்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அடுத்து கியர் ட்ரெயின். கியர் ட்ரெயினில் பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கியர் ட்ரெயின் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். என்ன டைப் ஆஃப் கியர் ட்ரெயின் அப்படின்ட்டு சிம்பிள், காம்பவுண்ட், எபிசைக்ளிக் இது மாதிரி இருக்கு இல்லையா, பரிவடை கியர் ட்ரெயின்லாம் இருக்குது, இதெல்லாம் கேட்கலாம். அடுத்து ப்ராப்ளம்ஸ் எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின். இதில் வந்து நம்ம டேபிள் மெத்தட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ டேபிள் மெத்தடோடு பாருங்கள். எபிசைக்ளிக்லேயே வந்து பெவல் கியர் ஒரு டாபிக் இருக்கும், அதை பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பெவல் கியர் வச்சு ப்ராப்ளம் ரொம்ப கேட்டதில்லை. அதனால் பெவல் கியர் இருக்கிறது டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து இதை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இது கியர் ட்ரெயின். இல்லை எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து ஃபார்முலா ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியுமோ, இல்லை வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கும், அவங்க வந்து என்ன செய்யலாம்னா இந்த கியர்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். சில பேருக்கு வந்து கான்செப்சுவலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒரு இதை யோசிச்சு போடுவாங்க இல்லையா, நல்லா கான்செப்சுவலாக இருப்பாங்க. ஒரு கியர் இப்போ கியர் ட்ரெயினில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கியர் வந்து எப்படி மூவ் ஆகுது, கியர் டீத் 1 டீத் 2 என்ன கனெக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கான்செப்சுவலாக யோசிக்க முடியும் அப்படின்னா அவங்க கியர் ட்ரெயின் பார்க்கலாம்.
சரிங்களா? இதை வந்து 2 இது படிக்கணும். ஆனால் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா 100% சிலபஸ் படிக்க தான் பெஸ்ட்டு. அதான் யூனிவர்சிட்டி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்காக தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, நம்ம சொல்கிற ஈஸியான டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு கடைசியாக டைம் இருக்கும்போது மிச்சத்தை விட்டு போன டாப்பிக்கையும் படிச்சுட்டு வாங்க. முடியல பார்ட் சிலையோ இல்லை 2 மார்க்லையோ இல்லை உங்கள் கஷ்டமான டாபிக் வந்தாலோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு. அடுத்து வந்து யூனிட் 3. யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இன் மிஷின் எலமெண்ட்ஸ். இதில் நமக்கு 5 டாபிக் ஆக்சுவலாக இருக்குது சிலபஸ் படி. ஸ்க்ரூ ஃப்ரிக்ஷன், பெல்ட் ஃப்ரிக்ஷன், கிளச், பியரிங், பிரேக். இதில் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய டாபிக் வந்து ஸ்க்ரூ ஃப்ரிக்ஷன், பெல்ட் ஃப்ரிக்ஷன் அண்ட் கிளச். இது 3மே வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இதில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து ஸ்க்ரூ ஃப்ரிக்ஷன், பெல்ட் ஃப்ரிக்ஷன் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிளச்சும் கொடுங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கிளச்சிலேருந்து ப்ராப்ளம்ஸ் வருது. அடுத்து ஃபோர்ஸ் அனாலிசிஸ். யூனிட் 4 பார்த்தோன்னா ஃபோர்ஸ் அனாலிசிஸ். இதில் நமக்கு 2 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸ், டைனமிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸ். இந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் ப்ராப்ளம் ரொம்ப வராது, அதனால் அதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ டைனமிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸ் தான் ப்ராப்ளம் வரும். டைனமிக் ஃபோர்ஸ் அனாலிசிஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டி-ஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபலை வச்சு ஒரு 2 மார்க் வரலாம். அப்புறம் இனர்ஷியா ஃபோர்ஸ், இனர்ஷியா டார்க்னா என்ன அப்படின்றத பற்றி 2 மார்க் வரலாம். அப்புறம் ஃபோர்ஸஸ் ரெஸ்பிரேட்டிங் பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பார்ட் பிக்கு வந்துடும். அது முன்னாடி வந்து 2 மார்க்கு. இப்போ ஃபோர்ஸஸ் ரெசிப்ரேட்டிங் பார்ட்ஸ் வந்து நமக்கு பார்ட் பியில் இருக்க 13 மார்க்லேயோ இல்லை பார்ட் சியில் இருக்க 16 மார்க்லேயும் 15 மார்க்கில் கேட்கலாம். இப்போ ஃபோர்ஸ் ரெசிப்ரேட்டிங் பார்ட்ஸ் என்னென்ன கேட்பாங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அப்படின்னா எஃப்பி, எஃப்என், எஃப்கியூ, எஃப்டி, எஃப்பிடி அப்படி சொல்லலாம். எஃப்பினா என்ன, பிஸ்டன் எஃபர்ட்டு. எஃப்என்னா நார்மல் ஃபோர்ஸு, அந்த த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அந்த சீல்டு சொல்லுவோம். எஃப்கியூனா ஃபோர்ஸ் ஆன் தி கண்டிங் ராட். எஃப்டினா கிராங்க் பின் எஃபர்ட். எஃப்பினா பியரிங் ஃபோர்ஸு. டீனா கிராங்க் எஃபர்ட். ஸோ இது எல்லாமே வந்து தனியாக 2 மார்க்கும் கேட்பாங்க. பிஸ்டன் எஃபர்ட்னா என்ன, அப்புறம் த்ரஸ்ட் ஆன் தி அந்த சில்டு வால்ஸ்னால் என்ன, கேண்டிங் ராட்னா என்னன்னு சொல்லி 2 மார்க்லையும் கேட்கலாம். நீங்கள் ஃபார்முலா தெளிவாக வச்சுட்டிங்க அப்படின்னா 2 மார்க்கில் கேட்கும்போது ஃபார்முலானா கூட உங்களுக்கு மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது இல்லாமல் வேறு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் இந்த ரெஸ்பிரேட்டிங் பார்ட்ஸில் வந்து ஸ்பீட் அட் விச் எபோவ் தி ஃபோர்ஸஸ் பிகம் 0ன்னு கேட்கலாம். இல்லை எப்போது நெகட்டிவாக வருன்றதுக்கு மாதிரி 2 டைப்பில் கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்து வெலாசிட்டி ஆக்சலேஷன் ஆஃப் பிஸ்டன் வச்சு கொஷின்ஸ் வரலாம். இது வந்து வெலாசிட்டி ஆக்சலேஷன் பிஸ்டன் வச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மார்க் இல்லை 6 மார்க்கில் கொஸ்டின் கேட்பாங்க. இது எஃப்பி, எஃப்என், எஃப்கியூ, எஃப்டி, எஃப்பி, அப்புறம் இந்த 0 நெகட்டிவ் இந்த மாதிரி இதில் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா 30 மார்க்கில் வரும். அடுத்து ஆங்கிலோ வெலாசிட்டி, ஆங்கிலோ ஆக்சலேஷன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் வரைக்கும் தான் கேட்பாங்க. அப்புறம் ஈக்குவல் டைனாமிக்கல் சிஸ்டம், இது கண்டிப்பாக இது அவ்வளோ முக்கியமான டாபிக் இல்லை. நீங்கள் கடைசி டைம் தான் பாருங்கள், இல்லைன்னா இந்த ஈக்குவல் டைனாமிக்கில் விட்டுலாம் நம்ம. சரிங்களா? இது வந்து நம்ம என்னென்னா கன்செப்ட் கண்டிங்னாடு நெக்லிக் பார்த்துருக்கோம் நம்ம, ரைட்டுங்களா? ஸோ இதான் வந்து யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. இப்போ யூனிட் 5 வந்து பார்த்தோம்னா அதில் 2 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து பேலன்சிங், இன்னொன்று வைப்ரேஷன். ஸோ பேலன்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து ரொட்டேட்டிங் மாசஸ், இன்னொன்று ரெசிப்ரோகேட்டிங் மாசஸ். ரொட்டேட்டிங் மாசஸில் பார்த்தோம் அப்படின்னா செவரல் மாசஸ் இன் சிங்கிள் பிளேன் அப்படின்னு இருக்கும். ரெசிப்ரோகேட்டிங் மாசஸில் பார்த்தீங்கன்னா செவரல் மாசஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேன் அப்படின்னு இருக்கும். அடுத்து இந்த ரெசிப்ரோகேட்டிங் மாசஸில் நமக்கு நிறைய ரெசிப்ரோகேட்டிங் மாசஸில் இன்ஜின்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம ரிப்பீட்டடாக யூனிவர்சிட்டியில் கேட்குறது பார்த்தீங்கன்னா லோக்கோமோட்டிவ் மட்டும் தான் கொஸ்டின் வரும். ஸோ லோக்கோமோட்டிவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் லோக்கோமோட்டிவ் நிறைய கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா இந்த ட்ராக்டிவ் எஃபர்ட்னா என்ன, ஹேமர் ப்ளோனா என்ன, ஸ்விங் கப்னா என்ன, எப்படி அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்னால அது கிரியேட் ஆகுது, எந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்னால ஹேமர் ப்ளோ கிரியேட் ஆகுன்ற மாதிரி கொஸ்டின் வரலாம். ஸோ இது வந்து 2 மார்க்காக படிச்சுக்கோங்க. லோக்கோமோட்டிவை பொறுத்த வரைக்கும் கப்புள் லோக்கோமோட்டிவ்னா என்ன, அன்கப்புள் லோக்கோமோட்டிவ்னா என்ன, ஒரு இன்சைட் லோக்கோமோட்டிவ்னா என்ன, அவுட் சைட் லோக்கோமோட்டிவ், இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பேலன்சிங்கை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டிங் மாசம் படிக்கணும், ரெசிப்ரோகேட்டிங் மாசம் படிக்கணும். ரெசிப்ரோகேட்டிங்கில் நீங்கள் லோக்கோமோட்டிவ் மட்டும் படித்தா போதும், மற்றதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ரொட்டேட்டிங்கில் செவரல் மாசஸ் இன் சிங்கிள் பிளேன் பார்க்கணும், செவரல் மாசம் டிஃப்ரெண்ட் பிளேன் பார்க்கணும். ஸோ ஒன்று பேலன்சிங் படிக்கணும். இல்லை பேலன்சிங் கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வைப்ரேஷன் படிக்கலாம். ஸோ வைப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஃப்ரீ வைப்ரேஷன் இருக்குது. இந்த ஃப்ரீ வைப்ரேஷனில் நமக்கு 2 டாபிக் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன், இன்னொன்று வந்து டார்ஷனல் வைப்ரேஷன். அப்புறம் இது இல்லாமல் வைப்ரேஷனில் விஸ்கஸ் டேம்பிங் அப்படின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் ஃபோர்ஸ் வைப்ரேஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேஷன் டாப்பிக்கில் வரும். இது வந்து எல்லாமே பெரிய டாப்பிக்கு. டார்ஷனல் வைப்ரேஷன் பெரிய டாபிக், ட்ரான்ஸ்வர்ஸ் பெரிய டாபிக், விஸ்கஸு, ஃபோர்ஸ் வைப்ரேஷன் எல்லாம் பெரிய டாப்பிக்கு. இதில் நமக்கு வந்து என்னென்னா ஒரு பேலன்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாமெட்ரிக்கல் அப்ரோச். முன்னாடியே சொன்ன மாதிரி எதெல்லாம் நீங்கள் ஜாமெட்ரிக்கல் அப்ரோச் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்குறீங்களோ, ஜாமெட்ரிக்கல் அப்ரோச் ஓரளவு வரைஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக மார்க் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்போனா அனலிட்டிக்கல் மெத்தடில் ஜாமெட்ரிக்கல் அப்ரோச் போனீங்கன்னா நீங்கள் ஓரளவு வரைஞ்சிருந்தீங்கனாலே மார்க் வந்துடும். இன்னொன்று இந்த பேலன்சிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கரெக்டான எக்ஸாக்டாக டயக்ராம் புக்கில் மாதிரி அவசியம் இல்லை. எப்படி வரைஞ்சாலுமே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துடும். அதனால் வந்து ஆன்சர் கீயை பார்த்து தான் போன அவசியம் இல்லை, ஈஸியாக டிஃபரெண்ட் பண்ணிக்கலாம் அதில். அதனால் ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு பேலன்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக இருக்கும். இல்லை எனக்கு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது, நான் ஈஸியாக வந்து ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணுவேன், ஒரு கான்செப்சுவல் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் பார்க்கலாம்.
அப்படி சொல்லி நல்ல மார்க் எடுக்கணும், உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டோட ஃபுல் நாலேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படிக்கணும். இப்போ நம்ம டாபிக் வைஸ் ஃபஸ்ட் டாபிக், செகண்ட் டாபிக் சொல்கிறது எல்லாமே என்ன ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்காக மட்டும்தான். அவங்களுக்கு சப்ஜெக்ட்டோட முழு புரிதலும் வேணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதோட எசன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சப்ஜெக்டை ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் அவங்க இன் ஃபியூச்சரில் எக்ஸாமினேஷன் போனாலும் சரி, இல்லை இந்த சப்ஜெக்ட்டோட ஃபுல் நாலேஜுமே அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து தியரி ஆஃப் மிஷின்ஸில் இருக்க யூனிட் 1லேருந்து யூனிட் 5ல் வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இதில் முக்கியமான என்னென்னா ஜாமெட்ரிக்கல் அப்ரோச் வரதில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நல்லா வரைஞ்சி பாருங்கள். அனலிட்டிக்கல் மெத்தடில் பாருங்கள், எது ஈஸியாக பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பாருங்கள், ஃபார்முலா ஒரு பேப்பர் எழுதி வச்சு நீங்கள் எழுதுங்க, எழுதி வச்சுட்டு அப்புறம் படிங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் மிஷின்ஸில் இருக்க யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் தனியாக ஒரு ஃபோல்டர், கூகுள் டிரைவோட ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து இந்த ஃபோல்டரில் டிஒஎம் ஃபார்முலா ஆல் யூனிட்ஸு, அப்புறம் டிஎம் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அண்ட் யூனிட் 5ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, அப்புறம் வந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, அப்புறம் யூனிட் 4, யூனிட் 5 இல்லை யூனிட் 4 வரைக்கும் இருக்கிற பார்ட் ஏ கொஷின்ஸு, அப்புறம் வந்து இந்த ஃபார்முலா யூனிட் 1 to 5ல் இருக்க எல்லா ஃபார்முலாவும் எல்லாமே கூகுள் டிரைவில் இருக்குது. இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். இது வந்து என்ன இருக்கும், இதுக்குள்ளே என்ன இருக்கும், எப்படி. ஸோ இப்போ இதே வீடியோவில் சொல்லிடலாம். இப்போ ஃபார்முலா யூஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபார்முலா யூஸ் இப்போ லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து 5 ஃபார்முலா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பரோட போட்டிருக்கோம். இப்போ வெலாசிட்டி அனாலிசிஸ், கேமு, டாபிக் வைஸ் எல்லா ஃபார்முலா வித் பேஜ் நம்பரோட இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன டாபிக் நம்ம இங்கே பார்த்தோமோ எல்லா டாப்பிக்குமே வித் பேஜ் நம்பரோட ஃபார்முலா இருக்குது. வெலாசிட்டி அனாலிசிஸ் அப்படின்னா வெலாசிட்டி அனாலிசிஸில் என்னென்ன ஃபார்முலா இருக்குது, அப்புறம் 2 மார்க் என்னென்ன இருக்குது, இப்போ ஃபார்முலா மட்டும் அதில் போட்டிருக்கோம், 2 மார்க் தனியாக இருக்கும். அப்புறம் கேம் எடுத்திங்கன்னா கேமில் என்ன ஃபார்முலா இருக்குன்றதை பற்றி பார்த்துட்ருக்கோம். கியர்ஸில் பார்த்தீங்கன்னா கியரில் எல்லா ஃபார்முலாவும் நீங்கள் என்னென்ன வீடியோவில் பார்த்தீங்களோ எல்லா ஃபார்முலாவுமே இதில் இருக்கும். யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் எல்லா ஃபார்முலாவும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கோம். இப்போ யூனிவர்சிட்டி கொஸ்டின் 1 மட்டும் எடுக்கிறேன், எல்லாம் ஒரே மாடல் தான் இருக்கும். யூனிட் 1 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூனிட் 1ல் டாபிக் வைஸ் 3 டாபிக் பார்த்தோம் இல்லையா, பேசிக்ஸ் மெக்கானிசம்னா அதில் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட 2 மார்க் கொஷின்ஸ் தான். எத்தனை டாபிக் கேட்டிருக்காங்கன்றது சைடில் இருக்கும், சில கொஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும், இப்போதைக்கு ஆன்சர் இல்லை. இது வந்து 3 டாப்பிக்லேயுமே பார்த்தீங்கன்னா அது என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லா டாப்பிக்லையும் 2 மார்க் இருக்கும். 2 மார்க் அப்படியே க்ரோஸ் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்கிறத அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஃபார்முலா, அப்புறம் யூனிட் 1ல் இருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி யூனிட் 5 வரைக்கும் எல்லாம் இப்படி தான் இருக்கும். யூனிட் 5ல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூனிட் 5ல் யூனிட் 3ல் மட்டும் பார்த்தோம்னா நம்ம 2 மார்க்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது யூனிட் அந்த இப்போ பியரிங்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரோப்பில் என்ன கேட்டிருக்காங்க, பெல்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க, 5 டாபிக் சொன்னோம் இல்லையா, 5 டாபிக் படி வந்து 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. இது இல்லாமல் டாபிக் வைஸ் எவ்வளோ மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துருக்கோம். இப்போ பெல்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா இந்த பெல்ட்டில் வந்து 2 மார்க்கு 24 மார்க் வரைக்கும் வந்திருக்கு. அப்புறம் பார்ட் சைடில் 171 மார்க் வந்திருக்கு. அவர் டோட்டல் 191 மார்க் வந்து பெல்ட்டில் கேட்டுருக்காங்க, நான் பெல்ட் இல்லாத வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வெயிட்டேஜ் தெரியும் பார்த்தீங்களா, இதுதான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டில் வந்து பெல்ட்டு, ஸ்க்ரூ ஜாக், கிளச் இதெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு அனலைசிஸ் பண்ணி போட்டிருக்கோம். இதுவுமே வந்து இந்த டிரைவுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து பார்ட் ஏ, யூனிட் 1 பார்ட் ஏ. இது மாதிரி யூனிட் 5 எல்லாம் ஒரே இதெல்லாம் இருக்கும். எல்லாமே டைப்டு, அதுதான் வந்து எதுவுமே ஹேண்ட் ரிட்டன் கிடையாது, அதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் எதெல்லாம் வந்து அந்த பிடிஎஃப்பில் கொஷின் பிடிஎஃப்பில் 2 மார்க் பார்த்தீங்களோ அதில் இருக்கிற கொஷினுக்குரிய எல்லா 2 மார்க்குமே வந்து இதில் இருக்கும், வித் ஆன்சரோடு இருக்கும். பார்ட் பி, பார்ட் சிக்கு மட்டும் ஆன்சர் இருக்காது. பார்ட் ஏக்கு யூனிட் 1லேருந்து யூனிட் 4 வரைக்கும் இருக்கிற எல்லா யூனிட்டுக்குமே அந்த பிடிஎஃப்பில் என்ன கொஷின்ஸ் இருக்கோ அது கூட ஆன்சர்ஸ் இருக்கும். இதை நீங்கள் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் அவுட் ஆஃப் அதை 4 யூனிட்டில் 8 கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக 7 கொஸ்டின்ஸ் இதில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப், இந்த ட்ரைவ் இருக்கு இல்லையா, இந்த ட்ரைவ் வந்து இந்த ட்ரைவில் நமக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, ஃபார்முலா யூஸ்டு இருக்குது, கொஷின்ஸ் இருக்குது, ஆன்சர்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து ஒரு ட்ரைவ் ஃபோல்டராக லிங்க் அவங்களுக்கு வரும். ஸோ இதுக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 80 rupees இதில் வந்து. ஸோ 80 rupees எப்படி நீங்கள் பே பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ தெரியல QR கோட் தெரியுது இல்லையா, இந்த QR கோடை ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டுக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுட்டு இதை ஸ்கேன் பண்ணுங்கள். இதுக்குரிய QR கோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம்.
ஸ்கேன் பண்ணிவிட்டு ₹80 வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணி முடிச்சுட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும் இல்லையா, பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, அந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து இந்த மெயில் ஐடிக்கு இங்கே தெரியுது இல்லையா, விக்னேஷ் விக்னேஷ் கிரிஷ் 5 2016 @gmail.com மெயில் ஐடிக்கு அந்த அனுப்புங்க. எந்த மெயில் அனுப்புகிறீங்களோ அதே மெயிலுக்கே உங்களுக்கு இந்த ட்ரைவ் லிங்க் வந்து ஷேர் ஆயிரும். நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த QR கோடு அப்புறம் இந்த மெயில் ஐடி அதை மறந்துடாதீங்க. ஸோ QR கோடு இங்கே நான் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்காக, நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தெரியா மிஷின்ஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு அடிஷ்னலாக ஃபார்முலா அண்டு கொஷின்ஸ் அண்டு 2 மார்க் கொஷின்ஸு 4 யூனிட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதில் ₹80 ஸ்கேன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.